சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி தட்டைப்பயிறு விதைகளை பாதுகாக்கும் முறை. தட்டைப்பயிறு விதைகளை பாதுகாத்து சேமிக்கும் போது அவை எப்போதும் பூச்சிகளால் பாதிக்கப்படுகிறது. அறுவடை செய்த 6 மாதங்களில் இந்த பூச்சிகளின் இளம் புழுக்கள் தட்டைப்பயிறு விதைகளை அழித்துவிடும். நாங்கள் 50 சென்டிகிரேட் மேல் சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி இந்த பூச்சிகளை கொல்லும் முறையை சொல்லுகிறோம். முதலாவதாக உலர்ந்த இலைகள், குச்சிகள் முதலியவற்றை உபயோகித்து ஒரு பாயை தயாரிக்கவும். இவ்வாறு தயாரித்த பாயை தரையின் மேல் பரத்துவதால் வெப்பம் நிலத்தின் வழியாக வெளியேறுவதை தடுக்கலாம். பாயின் மேல் கருப்பு நிற பிளாஸ்டிக் விரிப்பை போடுவதால் அது சூரிய வெப்பத்தை இழுத்துக்கொள்ளும். கருப்பு பிளாஸ்டிக் விரிப்பின் மேல் ஒரு சதுர மீட்டருக்கு 5 kg என்ற அளவில் தட்டைப்பயிறு விதைகளை பரப்பவும். பரப்பும் போது நடுநடுவே கருப்பு பிளாஸ்டிக் விரிப்பு காணும்படி பரப்ப வேண்டும். இதனால் சூரிய வெப்பத்தை கருப்பு பிளாஸ்டிக் விரிப்பு உறிந்து கொள்ளும். இதன் மேல் ஒரு நிறமில்லாத தெளிவான பிளாஸ்டிக் விரிப்பை போட்டு மூடவும். 2 பிளாஸ்டிக் விரிப்புகளின் எல்லா பாகங்களையும் மடித்து சுற்றிலும் கற்களையோ அல்லது மண்ணையோ வைத்தால் பிளாஸ்டிக் விரிப்புகள் பறந்து போகாமல் தடுக்கலாம். பிறகு 2 மணி நேரம் சூரிய ஒளியில் வைக்கவும். இதனால் விதைகளில் உள்ள பூச்சிகள் கொல்லப்படுகிறது. பின் விதைகளை ஒரு முறத்தினால் புடைத்து கொல்லப்பட்ட பூச்சிகளை நீக்கவும். தட்டைப்பயிறு விதைகளை காற்று புகாத மூடியுள்ள பாத்திரத்தில் பத்திரப்படுத்தவும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் பாதுகாக்கப்பட்ட தட்டைப்பயிறு விதைகளை இம்முறையில் உபயோகித்து பயன்படுத்துவதால் ஆரோக்கியத்திற்கு நல்லது.